வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். டோபமைன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரவ் அவர்கள் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கிற இந்த படத்துல அவரே ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அதை தாண்டி நிக்கிலா, விஜய் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன, கதை என்ன, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டோபமைன் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே டோபமைன்னா என்ன அப்படின்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நிழல்கள் ரவி சார் வந்து அவரோட வயசுல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. டோபமைன் அப்படிங்கிறது நம்ம மூளையில சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம், ஒரு வெற்றிகரமான விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம், அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மூளையில அந்த டோபமைன் வந்து சுரக்கும். அது மூளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பரிசு மாதிரி. அப்படி ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு மூளைக்கு அடிக்ட் ஆயிட்டு அதை நமக்கு திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் டோபமைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷனை தான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணணும், அது பண்ணா நம்ம மூளைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பரவசம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்ல. இந்த டோபமைன்ல வந்து பல வகைகள் இருக்கு. வேற வேற வகைகள்ல வந்து இந்த டோபமைன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம மூளையில சுரக்குது. அப்படி ஏதோ ஒரு விஷயத்தினால உருவாகக்கூடிய டோபமைனால ஒரு குறிப்பிட்ட அபார்ட்மெண்ட்ல சரியா 2:22 ஒரு கொலை நடக்க போகுது அப்படிங்கறதையும் அந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. எதனால அந்த கொலை நடக்குது, யாரை கொல்றாங்க, அதுக்கு முன்னாடி இந்த டோபமைன் என்னவா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கறதா இந்த டோபமைன் படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். 2:22 ஒரு கொலை நடக்க போகுது, அதுக்கு காரணம் இந்த டோபமைன் தான். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்துல ஒரு அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய விதமான மனிதர்கள் வசிக்கிறாங்க. மகேஷ் அண்ட் மகேஷ் அப்படிங்கிற பேர்ல கப்பிள் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல வைரலா இருக்கக்கூடிய ஒரு புதுமண தம்பதிகள். உஷா கிச்சன் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அதுல குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆன்டி. அதுக்கப்புறம் மொபைல் கேம்க்கு அடிக்ட் ஆயிருக்கக்கூடிய அவங்களோட பையன். பாய் ஃப்ரெண்டோட தொல்லை தாங்காம அவனை பிரேக்கப் பண்ணிட்டு புது வேலைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவங்கள திரும்ப திரும்ப துரத்தி தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புதுசா ஃப்ராடுத்தனமான காரணங்களை சொல்லி எப்ப பார்த்தாலும் கடன் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மதுசூதனன் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு கேரக்டர். இவர் வந்து சூதாட்டத்துல அடிமையாகி கிடக்குறாரு. இதே நேரத்துல ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று வருது. அதை வந்து போலீஸ் எல்லாமே அன்அபிஷியலா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல இப்ப நம்ம பேசின இந்த அபார்ட்மெண்ட்ல கரெக்டா 2:22 ஒரு கொலை நடக்க போகுது. கொலைகாரன் யாரு கொல்லப்படுறாங்க, அந்த கொலைக்கு இந்த டோபமைன் எந்த வகையில காரணமா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டோபமைன் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்த்தரலாம். இந்த படம் பேச எடுத்துக்கிட்ட விஷயம் டோபமைன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தமிழ் சினிமால ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் ஃபிலிமா வந்து இதுவரைக்கும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த வகையில அப்படியான ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துல இருந்த கேரக்டர்ஸ் ரொம்பவே கான்டெம்பரரியா இருந்துச்சு. இன்னைக்கு காலத்துல வந்து நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் கூட வந்து நம்மளால டிட்டாச் ஆகவே முடியலன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மகேஷ் அண்ட் மகேஷ் அப்படிங்கிற பேர்ல கப்பல் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல் ஆக்சுவலா பார்த்தோம்னா பர்சனலா அவங்களுக்குள்ள எந்த பாண்டுமே இல்லை, ஒரு பெரிய லவ் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஆனா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான இமேஜ் பில்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்க தான் ஐடியல் கப்பல் அப்படிங்கிற மாதிரி. தொடர்ந்து புது ரீல்ஸ் எல்லாம் கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த கண்டென்ட் அது எவ்வளவு ரீச் ஆகுது அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா உஷா கிச்சன்ங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய அந்த லேடி ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு. அதனால அவங்க இங்க வந்துட்டு யூடியூப் சேனல்ல அந்த குக்கிங் வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிறது, அவங்க சேனலை மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் படிச்சவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்லாம் இருந்தாலுமே அந்த புரணி பேசுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களால தவிர்க்கவே முடியல. பக்கத்து வீட்டு பொண்ணை பத்தி தப்பான விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கிறது, அதை வந்து தெரியாதனமா வந்து அபார்ட்மெண்ட் குரூப்லயே அந்த மெசேஜ் போட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு பல ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மகனா வரக்கூடிய அந்த ஸ்கூல் பாய் வந்து பயங்கரமான மொபைல் அடிக்ஷன் உள்ளவனா இருக்கிறான். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கேம் அடிக்ஷன் அப்படிங்கிறதுல இருந்து அவனால வெளியிலே வர முடியல. அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் காதிலே வாங்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பரா காட்டியிருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய கிட்ஸ் இன்னைக்கு பாக்குறோம் பயங்கரமா அடிக்ட் ஆகி கிடக்குறாங்க. போன் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம என்ன பேசணுமே கவனிக்கிறதே கிடையாது. போனை பிடுங்கணும்னா அழுகிறது, சண்டைக்கு போறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் காட்டினது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடுத்ததா மதுசூதனன் அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து டைரக்டர் திரவே நடிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி புதுசா காரணம் சொல்லி கடன் கேட்கறது, இந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ராடுத்தனங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணிருக்காரு. அண்ட் அதே போல சூதாட்டத்தின் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அடிக்ஷன் அதையுமே ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. அது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டுட்டு போகும், எந்த அளவுக்கு குடும்பம், குழந்தைங்க, வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா காட்டியிருந்தாரு. அடுத்ததா தங்கம் அண்ட் அவரோட டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மாடர்ன் சிந்தனைகளோட இருக்கக்கூடிய ஒரு பெண் அண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்க விரும்பாத அல்லது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, அதை ரொம்ப அழகா காட்சிப்படுத்துற மாதிரி இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு மாடர்ன் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அணுகிற மாதிரியான கேரக்டர்ஸும் அவங்களுக்குள்ள இருக்க சின்ன கான்ஃபிளிக்ட்ஸும் ரொம்பவே அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ், பிளாட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த கொலை யாரா இருக்கும், யார் எங்க பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான அடிக்ஷன் இருக்குது. இதுல எந்த அடிக்ஷன் கொலை வரைக்கும் லீட் பண்ணக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே கொண்டு போயிருந்தது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு கொலை அப்படின்னதும் இவர் தான் பண்ணிருப்பாரோ அவர் தான் பண்ணிருப்பாரோ நம்ம ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி எந்த கேரக்டர்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன மண்டகோளாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. அதே போல அந்த கொலை அப்படின்னதும் யார் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது எப்படி கொல்லப்பட்டிருக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராபபிலிட்டி போர்ஷன் மாதிரி ஒன்று வருது. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோம்னா லீட் ரோல் பண்ணிருக்கக்கூடிய திரவ் அவர்கள், இவர் இதுக்கு முன்னாடி இந்த வெப்பம் குளிர்
ஏழுமலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான படத்துல லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அட்டகாசமான ஒரு நடிப்பு அந்த படத்துல கொடுத்திருந்தாரு. அதே போல இந்த படத்துலயுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அடுத்ததா தங்கம்ங்கிற கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய நிக்கிலா, இவங்க வந்து லவர் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். இவங்களோட கேரக்டர் வந்து அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் ரைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுற மாதிரியான ஒரு கேரக்டரா டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ரொம்ப டீசெண்டா நடிச்சிருந்தாங்க. அடுத்தது அந்த கப்பல் ரீல்ஸ் பண்ணக்கூடிய அந்த மகேஷன் சொல்லிட்டு அந்த கப்பல் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே போல அவங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், டிடிகேன்னு சொல்லிட்டு, ஏதோ பேர் மறந்துட்டேன். அந்த கேரக்டர் வந்து பயங்கர அட்டகாசமா எழுதப்பட்டிருந்துச்சு. ஏன்னா வந்து எவ்வளவு கிரிஞ்சித்தனங்கள் பண்ணுவான் ஒருத்தன் வந்து ஃபேன் அப்படிங்கிற பேர்ல, எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உச்சமான காமெடிகள்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டர் மூலமா ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அதே போல அந்த அம்மா பையன் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தவங்க பர்டிகுலரா சொல்லணும், அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரீமான காட்சிகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த குட்டி பையன் மொபைல் அடிஷன்ல அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கர இரிட்டேட் ஆகுது. இன்னைக்கு நம்ம நிறைய கிட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அவங்க எல்லாத்தையுமே அப்பட்டமா ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் சூப்பரா நடிச்சிருந்தான். என்னென்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த கேரக்டர்ஸ் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த கப்பல் ரீல்ஸ் பண்றவங்க வந்து என்ன மாதிரியான கப்பல் அப்படிங்கிறது முதல் காட்சியிலே தெரிஞ்சிருது. ஆனா அதுக்கப்புறம் அதை தாண்டி நிறைய காட்சிகள் அவங்களுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸா வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல இந்த மதுசூதனன் கேரக்டர் அவரு என்ன மாதிரி ஃப்ராடத்தனங்கள் பண்றாரு, எப்படி எல்லாம் ஃபோன் பண்ணி என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி பணம் வாங்குறாரு அப்படிங்கிறதுமே ஒரு 2 காட்சிகள் நம்ம பார்த்துட்டோம். பட் அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர்கிட்ட கால் பண்ணி பேசுற மாதிரியான அந்த காட்சிகள் வரது ஒரு சின்ன சலிப்பை கொடுத்துச்சு. இந்த மாதிரி கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கே நமக்கு அதிக காட்சிகள் எடுத்துக்கிட்டனால கதை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சோ, கொஞ்சம் லேட் ஆயிட்ட மாதிரியான ஒரு சின்ன ஃபீலை கொடுத்துருச்சு. அடுத்ததான் இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில லொகேஷன்ஸ்குள்ளே நடக்குது, குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் சொல்லிட்டு ரிப்பீட்டடா நம்ம பார்த்த விஷயங்களே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு 1 hour கொடுத்துட்டதுனால இது வந்து ஒரு ஷார்ட் ஃபில்மே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். இது ஒரு சினிமாவான ஃபீல் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வுமே கொடுத்துருச்சு. மற்றபடி மேக்கிங் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நீட்டான ஒரு எக்ஸிகியூஷன் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. கம்மியான பட்ஜெட்ல கம்மியான லொகேஷன்ஸ்ல குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு டோபமைனை நம்ம ஒரு மிகச்சிறந்த உதாரணமா சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புதுமையான ஐடியா எடுத்துக்கிட்டு அதுல இன்னைக்கு கான்டெம்பரரியா நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்காரு திரவ் அவர்கள். டைரக்ட் ஓடிடி ரிலீஸா வந்திருக்கிற இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.